உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி விழுப்புரம் மைய மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் உள்ள 2 இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் இமயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் இளஞ்சேரன், சசிகுமார், நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், ஆறுவளவன், ஓவியர் பாலு, கலைவாணன், வெற்றிவேல், பிரபுதாஸ், வெங்கடேசன், வழக்கறிஞர் லட்சுமி, ஜனதா, விக்னேஸ்வர சிங், அபி, ரவி, மெய்யழகன், பழனிவேல், கோபி, சபேஷ், செங்கேணி அம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி நாகை வண்டிப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாகை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், திருமருகல் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜெயக்குமார், பிரகாஷ், திருமருகல் ஒன்றிய பொறுப்பாளர் அலாவுதீன், திட்டச்சேரி நகர செயலாளர் அன்பு, திட்டச்சேரி நகர துணை செயலாளர் ரமணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பாலக்காடு சரவணன், சதீஷ், முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி 72வது வட்ட செயலாளர் கன்னிகாபுரம் விஜய் தலைமையில் புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 73வது மாமன்ற உறுப்பினரும் மாமன்ற குழு துணைத் தலைவர் அம்பேத்வளவன் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அப்பகுதியில் தொல்காப்பியர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை எர்னடல் செல்வந்தி, பாளையம் ரோயா ரவிச்சந்திரன், விஜய் மற்றும் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். வடசென்னை மேற்கு மாவட்டம் இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளையொட்டி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு வடசென்னை முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாலை அணிவித்து எங்களுடைய வீர வணக்கத்தை பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 72வது வட்டத்தில் கன்னிகாபுரத்தில் அமைந்துள்ள இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது என்பது காலத்தின் கட்டாயம். இதை பொதுமக்கள் வெகு மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆளக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வடிவமைத்து தந்த இந்த அரசியல் சாசனத்தை அடியோடு ஒழிப்பதற்காக வேலை திட்டங்களை செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை கட்டமைத்த வரலாறு படைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த சனாதனத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கு
கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அவருடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்துத்துவத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம் என்ற இரட்டை முழக்கங்களோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் செந்தமிழ் வினோத்குமார், சூரியவளவன், முத்துக்குமார், மாரப்பா, ராஜகோபால், சந்திரன், முனிராஜ், திம்மாப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட சுதாகரன் தலைமையில் குடியாத்தம் அம்பேத்கர் திடல், அம்மனாக்குப்பம், எல் மாங்குப்பம் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் விவேக், கேவி குப்பம் தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார், குருவி கணேசன், சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர் முனிரத்னம், கேவி குப்பம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபுதாஸ், பேர்ணாம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் லோகநாதன், கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பைரவன், தெற்கு ஒன்றிய செயலாளர் குபேந்திரன், பரமேஸ்வரன், விக்ரம், லோகேஷ், நீலகண்டன், அன்னியப்பன், கோட்டி அருள், சத்யராஜ், முகுந்தன், வெங்கடேசன், ராஜன் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேர்ணாம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகேஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன், NLC SC/ST தலைவரும் மாநில துணை செயலாளர் கருத்தியல் பிரிவு பாலாஜி ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். மேலும் பேர்ணாம்பட்டு IELC அறிவுத்திறன் குறை உடையோர் பள்ளியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் வேதா, மாவட்ட துணை செயலாளர் விவேக், கேவி குப்பம் தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார், குருவி கணேசன், சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர், கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பைரவன், பள்ளியின் தாளாளர் ஏசுதாசன், ஜெய்சங்கர், சிவகுமார், சத்யராஜ் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவ செல்லப்பாண்டியன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் வேதாச்சலம், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ராஜேஷ், நகர செயலாளர் குமரேசன், மாவட்ட துணை செயலாளர் மகி, ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வன், சங்கர், இரட்டை வெண்டி சீனிவாசன் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தண்டபாணி தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தாபாண்டி, தொப்பம்பட்டி கிளை செயலாளர் முத்துமணிகண்டன், முத்தம்பட்டி கிளை, அம்பாதுரை கிளை, சின்னாலப்பட்டி கிளை முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி சென்னை பல்லாவரம் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் மாநில பொறுப்பாளர் பொற்செழியன் முன்னிலையில் VCக தலைமை நிலைய பொறுப்பாளர் இளந்திரையன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வடிவேல் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு, மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜகான், தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசன், மணப்பாறை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேலு, பிரகாஷ், ராவணன், முன்னாள் நகர செயலாளர் சீரா ஆனந்தன், வழக்கறிஞர் SP சதாசிவம், பேரவை பொருளாளர் மணிவண்ணன், அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர் மணக்கால் பூமிநாதன், ரஞ்சித் குமார், வழக்கறிஞர் பிரேம்குமார், தன்ராஜ், ஒன்றிய அமைப்பாளர் நடுப்பட்டி தினேஷ், துணை அமைப்பாளர் மோகன், ஒன்றிய பொறுப்பாளர் பன்னாங்கொம்பு கார்த்தி, நகர பொறுப்பாளர்கள் துளசி, செல்வம், ஆவரம்பட்டி முகாம் பொறுப்பாளர்கள் குணசேகரன், ராஜேஷ், வடுகப்பட்டி முத்துவீரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மணப்பாறை திரு ஜீவா தெருவில் உள்ள அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் மதனகோபால், நாடாளுமன்ற துணை செயலாளர் செல்வராஜ், டாஸ்மாக் சின்னக்கண்ணு, தொகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பிரபாகரன், சின்னத்துறை, தங்கராஜ், CPML தர்மராஜ், வேல்முருகன், செல்வம், ஒன்றிய செயலாளர் சக்தி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ராவணன், ஆதி, சக்தி, செல்வம், மோகனம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில துணை செயலாளர் திராவிடமணி, ஆவடி நகர செயலாளர் ராமதாஸ், ஆவடி ஒருங்கிணைப்பாளர் சேக்காடு காத்தவராயர், ஆவடி பொறுப்பாளர் வினோத் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேரூர் செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ், முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் செந்தில், ராஜபாளையம் ரஜினி, பழனிசாமி, முகாம் துணை செயலாளர் மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உப்பிடமங்கலம் பேரூராட்சியில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் கோமதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்திரசேகரன் ஒருங்கிணைப்பில் திருச்சி கரூர் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா, கரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார், கரூர் பாராளுமன்ற செயலாளர் துரை செந்தில், கரூர் கிழக்கு மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஏமூர் சரவணன், கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர், கரூர் வடக்கு நகர செயலாளர் அடங்க தமிழன் அருள், சட்டக்கல்லூரி மாணவர் கிருபாகரன், பசுவை ஆகாஷ் மற்றும் உப்பிடமங்கலம் மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் 16வது ஆண்டு வீரவணக்க பேரணி திருச்செந்தூர் திருமாத்திடலில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து தொடங்கி இரும்பு ஆர்ச் வழியாக அரசு மருத்துவமனை வழியாக பேருந்து நிலையம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இப்பேரணியை தேர்தல் பரப்புரை மாநில பொறுப்பாளர் அகமது சாஹிப் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் வில்லவன் கோதை, சமூக ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டெலைட்டா, தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், மீனவர் மேம்பாட்டு பேராயத்தின் மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், விவசாய அணி மாநில துணை செயலாளர் தமிழ்வளவன், திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் திருவள்ளுவன், மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் தலைமையிலும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கீதா பழனி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சக்கரத்துறை பேரவை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன், மாநில நிர்வாகி சிவபிரகாசம், பொன் வெங்கடேசன், கருணா, ராஜ்குமார், ஸ்ரீதர், குலசேகரன், ராஜ்மோகன், திவாகரன் மற்றும் விசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஊமங்கலம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையிலும் முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள் செல்வன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர் மோகன், ஒன்றிய செயலாளர் ஜோதி பாஸ்கர், விசிக நிர்வாகிகள் முத்தையன், குரு பாலமுரளி, வீரசண்முகம், பாலு, கந்தவேல், வடிவேல், நாகராஜ், சக்திவேல், பார்த்திபன், ஜெயராமன், பாஸ்கர், ரமேஷ், ஆறுமுகம், சத்யராஜ், சந்திரசேகர், சேகர், தவமணி, கார்த்திக், ராஜேஷ், செந்தில், வெள்ளையன், ராஜா, வாசு, தினகரன், கவியரசன், சதீஷ், எழில்ஹரி வளவன், பிரசாந்த், ஐயப்பன், செந்தில், அஜய், அழகர், மோகன், சிவா, மணிகண்டன், ஜெகன், சுரேஷ், இன்பராஜன், சஞ்சய், அன்புமணி மற்றும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இன்று மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் வழிகாட்டுதலே நாடு முழுக்க ஐயாவின் திருவுருவ சிலைக்கும் படத்துக்கும் மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் காலை சிதம்பரமும், இன்று மாலை கம்மாபுரம் ஒன்றியம் மந்தாரகுப்பம் ஒருங்கிணைந்த கம்மாபுரம் பகுதியிலும் மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி இப்போது தொடங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்வு இப்போது வேப்பங்குறிச்சியிலே உள்ள ஐயாவின் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் வழிகாட்டுதல் படி அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு மாபெரும் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்று தலைவர் அவர்களின் சனாதனத்தை வேறொருப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் இன்று வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரப்பாளையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையிலும் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாவட்ட அமைப்பாளர் கீரை அழகானந்தன் முன்னிலையிலும் கட்சியின் கொடியேற்றப்பட்டது. இதில் கீரப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருண், தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் ஜவஹர், புவனகிரி தொகுதி செயலாளர் சுதாகர், புவனகிரி நகர செயலாளர் சர்தார்கான், சிவகுமார், ரஜினி, ராஜசேகர், நடுவெளி விக்கி, செல்வ கணபதி, மகாலிங்கம், ராதா, ராம்குமார், சின்ராஸ், ராஜ்கிரண், அருள், மணி, பழனி மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் கார்குடல் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ் தலைமையிலும் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் கார்குடல் நிர்வாகிகள் வீரராகவன், வேலு, கவி, யுவராஜ் மற்றும் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் காயல்பட்டினம் ரத்தினாபுரியில் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தலர் முத்து தலைமையில் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை நிலைய பொறுப்பாளர் தாமரை அண்ணன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிலையன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்ட ராசா, அரசு ஊழியர் ஐக்கிய பிரிவை மாநில துணை செயலாளர் வனஜா கர்னட், மீனவர் அணி மேம்பாட்டு பேராய மாநில துணை செயலாளர் மங்கைய சேகர், செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் கல் ஷர்மிளா, லீலாவதி, காயல்பட்டினம் நகர செயலாளர் அம்பேத், நகர பொருளாளர் ரத்தினபுரி வாசு,
கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார், ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளத்துறை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னோடி தமிழன் பிரவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்டுமன்னார்கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார்கோவில் தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டார். இங்கு நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன், வெற்றி வேந்தன், நகர செயலாளர் திருநாவுக்கரசு, ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், செந்தில்குமார் வில்லியம்ஸ், வானமாதேவி ராஜா, வழக்கறிஞர் ராதா, சீனுவாசன், ஜெயக்குமார், மகேந்திரன், இளைய பெருமாள், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, ஒன்றிய செயலாளர் செல்வராணி, அராபத் துனிசா, கீதா, உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் நம்மையெல்லாம் மனிதனாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளை டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளான இன்று தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக அறிவித்திருக்கின்றார் எழுச்சி தமிழர் அவர்கள். அதை ஒட்டி காட்டுமன்னாடி தொகுதி மாவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய காட்டுமன்னாடி தொகுதியில் திருமுட்டம் பகுதியிலும், எம்ஜிஆர் நகர், அதைத் தொடர்ந்து சோழதரம், வானமாதேவி, காட்டுமன்னார்குடி டவுன், குமராட்சி, திருநாரையூர், விளத்தூர் போன்ற அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றோம். இந்த விதத்தில் மிக எழுச்சியாக காட்டுமன்னார்குடி தொகுதியில் கலந்து கொண்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எழுச்சி தமிழன் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் மந்தாரக்குப்பம் பேருந்து நிலையத்திலிருந்து பெரியாக்குறிச்சியில் மெயின் ரோட்டில் அமைத்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையிலும், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் தவமணி தனவேல் முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி குரு, மாநில நிர்வாகி ஜவஹர் கிருஷ்ணமூர்த்தி, புரட்சி கதர், வடிவேல், அழகு முதல்வன், ஆறுமுகம், அசுரன், ஜோதிபாஸ், வீர சண்முகம், கதர்வேல், பாலு, பாலமுரளி, அருள் செல்வன், ராஜேஷ், முரளி, முருகவேல், சுப்பு, வினோத், வைரமுத்து, மார்டின், கவீரன், வீரமணி, ஜோதி மற்றும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வணக்கம் செலுத்துகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் RS மங்கலம் ஒன்றிய செயலாளர் கருங்கலத்தூர் பாலமுருகன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சவுந்தரவல்லி, ஒன்றிய செயலாளர் சங்கீதா, புஷ்பம், ஒன்றிய நிர்வாகிகள் குழந்தை வேலு, ராஜேந்திரன், ரவி, ஆனந்த் சக்தி, சாந்தகுமார், பாஸ்கர், கணபதி, மேலிட பொறுப்பாளர்கள் தமிழ் இணையன், திருமொழி, யாசின், மாவட்ட செயலாளர் அற்புதகுமார், தொகுதி செயலாளர் பழனிக்குமார், பாராளுமன்ற செயலாளர் கோவிந்தராஜ், மாநில நிர்வாகி கிட்டு சத்யராஜ், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கோவை சிவானந்தா காலனி அடுத்த டாடாபாத் பகுதியில் உள்ள ஒன்றிய அரசின் உணவு தானிய கிடங்கு வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை கோவணன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழி ஏற்றனர்.
வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி கோவை வடக்கு மாவட்ட விசிக சார்பில் தொண்டாபுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு வண்டல் அம்பேத்கர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் குடியம்புத்தூர் பகுதி துணை செயலாளர் குமார் சகாயராஜ், PK புதூர் முகாம் செயலாளர் ராஜ்குமார், மகளிர் விடுதலை இயக்கத்தின் குனியம்புத்தூர் பகுதி செயலாளர் ரஹ்மத்து நிஷா, தளபதி முஜி, சிறுத்தை சல்மான், காட்டுவா மொய்தீன், கிருஷ்ணவேணி, கோவை காஜா, கரும்புக்கடை அன்சர், கோவை காதர், கரும்புக்கடை ஜாகீர், குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மளை எல்லாம் மனிதர்களாக தலைநிமிர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளை கோவை மாநகர மாவட்ட வடக்கு சார்பாக தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் தோழர் முகமது அலி அவர்களின் ஏற்பாட்டில் 5க்கும் மேற்பட்ட இடத்தில் படங்களை திறந்து மலர் தூவி மரியாதை செய்து கொண்டு வருகிறோம். இந்நாளில் சனாதனத்தை வேறெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலோடு உறுதியேற்றுள்ளோம். கோவை மேற்கு மாவட்டங்களான கோவையில் சாதிய மதவாத சக்திகள் மேலோங்கி நிற்கும் இம்மாவட்டத்தில் புரட்சியாளருக்கு பொது இடத்தில் சிலை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் குறையாகவும் உள்ளது. திராவிட மாடல் அரசு வந்து அமைந்திருப்பதால் தமிழக முதல்வரிடமும் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜியிடமும் சிலை அமைப்பு கூட்டுக்குழுவில் சார்பாக நாங்கள் சந்தித்து மனு அளித்துள்ளோம். கூடிய விரைவில் திறக்கப்பட உள்ள செம்மொழி பூங்காவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலை நிறுவப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அடுத்த நினைவு நாள் உறுதியாக அண்ணல் அவர்களின் பொது இடத்தில் நிறுவப்பட்ட சிலையின் மீது நாங்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காவேரிப்பாக்கம் நகர பொருளாளர் சரவணன் தலைமையில் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மண்டல துணை செயலாளர் வெற்றி வளவன் ஒருங்கிணைப்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பிரபு இளையநிலா, அரக்கோணம் நாடாளுமன்ற செயலாளர் அன்புக்கரசி பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் காவேரிப்பாக்கம் நகர நிர்வாகிகள் லிங்கேசன், கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய அமைப்பாளர் இளவரசு குமார், சந்தோஷ், சாமுவேல், இலியாஸ், பணப்பாக்கம் முன்னாள் நகர அமைப்பாளர் வெங்கடேசன், நகர செயலாளர் லோகநாதன், மாவட்ட பொறுப்பாளர்கள் குணசேகரன், திருச்செல்வன், பக்தன் சாமு, ஒன்றிய பொறுப்பாளர்கள் பணப்பாக்கம் ஹரிகிருஷ்ணன், நெடும்புலி, தேவேந்திரன், கட்டளை பாஸ்தர், தமிழ்ச்செல்வன், திவாகர், கானா சிறுத்தை, வேலு, சிவா, முரளி, நெபிலி, காஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சாதி வேலும் பாராமல் அனைவருக்கும் உழைத்தவராம் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவராம் புனித புரட்சியாளராம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் தமிழண்ணன் தலைமையில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதுனி வளவன், நகர செயலாளர் வனவாளன், தொகுதி செயலாளர் துரை முத்தரசு ஆகியோர் முன்னிலையில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் திருவளவன், மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட பொருளாளர் திருமாறன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்பழகன், நகர துணை செயலாளர் மணிகண்டன் மற்றும் மில்லர் மண்டேலா, தமிழ்பெண் ஆனந்தன், மாயவன், கார்த்தி, வாஞ்சிநாதன், ஜெயசீலன், பிரபு, லோகநாதன், மணிமுத்து, சதீஷ், சுரேஷ், அப்துல் கலாம், ஆசாத், சபைக் ராஜா,
போர்க்கொடி ஏதி காட்டன் துறை வளவன் வாய்க்கால் எழுச்சிமணி பெரிய வாய்க்கால் இளையத்துறை தோமரையார் என்ற சின்னத்தம்பி குணா காளி தமிழன் ஜேம்ஸ் பிரதீப் மணிவளர் காளி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,